இன்றைய முக்கிய செய்திகள். விஜயை பார்த்து 20 வருஷம் ஆச்சு என பவன் கல்யாண் போட்டு உடைத்த ரகசியம் என்ன? தேவக பாஜக கூட்டணி விவகாரம். பவன் கல்யாண் அதிரடி விளக்கம். தமிழக அரசியலில் அடுத்த அதிரடி மாற்றம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையப் போகிறதா? ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தூது சென்றது உண்மையா? டெல்லி பயணம் முதல் 80 தொகுதிகள் வரை பின்னணியில் நடக்கும் அரசியல் சதுரங்கம் குறித்து விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோவில். பரவிய வதந்திகளும் அறிக்கையும். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இதில் முக்கியமாக நடிகர் விஜயின் தேவக எந்த பக்கம் சாயப் போகிறது என்பதுதான் அனைவரும் எதிர்பார்ப்போம். கடந்த சில நாட்களாக ஒரு செய்தி காட்டுத்தீயாய் பரவியது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்த விஜயை உள்ளே கொண்டு வர பாஜக தலைமை தீவிரம் காட்டி வருவதாக சொல்லப்பட்டது. குறிப்பாக டெல்லிக்கு விஜய் சென்றிருந்த போது பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டதாக பிரபல ஆங்கில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியது. விஜய்க்கு வழங்கப்பட்ட மெகா ஆஃபர். இந்த கூட்டணியில் தேவகவுக்கு என்னென்ன சலுகைகள் பேசப்பட்டன தெரியுமா? நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்லும் தகவலின்படி விஜயின் கட்சிக்கு 80 தொகுதிகள் வரை ஒதுக்க பாஜக தயாராக இருப்பதாக கூறப்பட்டது. அது மட்டுமல்ல, கூட்டணி வெற்றி பெற்றால் விஜய்க்கு துணை முதல்வர் பதவி, ஒருவேளை எதிர்க்கட்சி வரிசையில் அமர நேர்ந்தால் எதிர்க்கட்சி தலைவர் பதவி என அதிரடி ஆஃபர்களை கொடுக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த ரகசிய பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு செல்வாக்கு மிக்க துணை முதல்வர் களமிறக்கப்பட்டதாகவும் அவர்தான் ஆந்திராவின் பவன் கல்யாண் என்றும் செய்திகள் பரவின. பவன் கல்யாண் நேரடியாக விஜயிடம் பேசி கூட்டணியை உறுதி செய்துவிட்டார் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மட்டுமே இன்னும் பிடி கொடுக்கவில்லை என்றும் சொல்லப்பட்டது. பவன் கல்யாணின் அதிரடி பதில். இந்த சூழலில்தான் ஒரு தனியார் தொலைக்காட்சி நேர்காணலில் பங்கேற்ற பவன் கல்யாண் இந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். விஜயிடம் நீங்கள் பேசினீர்களா என்ற நேரடி கேள்விக்கு அவர் அளித்த பதில் இதோ. விஜயை நான் சந்தித்து 20 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. கடந்த ஒரு வாரமாக இப்படி ஒரு செய்தி பரவுவதை நானும் கவனித்தேன். ஆனால் உண்மையில் எங்களுக்கிடையே எந்த தொடர்பும் இல்லை. சமீபத்தில் நான் அவரிடம் பேசவே இல்லை. இந்த தகவல் எப்படி பரவியது என்று எனக்கு தெரியவில்லை என திட்டவட்டமாக மறுத்துள்ளார். மேலும் விஜய்க்கு என்டிஏ கூட்டணி சரியாக இருக்குமா என்ற கேள்விக்கு, கூட்டணி என்பது தலைவர்கள் எடுக்கும் முடிவு மட்டுமல்ல, அது தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் விருப்பத்தை பொறுத்தது. அது ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது என முதிர்ச்சியான பதிலை அளித்துள்ளார் பவன் கல்யாண். அரசியல் சூழல். பவன் கல்யாணின் இந்த விளக்கம் கடந்த சில நாட்களாக நீடித்த யூகங்களுக்கு ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இருப்பினும் தமிழகத்தில் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்காமல் ஒன்றிணைக்க பாஜக தலைமை இன்னும் தீவிரமாகவே இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இதுபோன்ற உடனுக்குடனான உண்மை அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.